பிக் பாஸ்ல இந்த வார ஃப்ரீ டஸ்க்ல கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்த உடனேயே, அவங்க பண்ற தப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா கமருதீன் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தா, அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ ஏன் பிரிச்ச? அப்படிங்கிற முறையில கமருதீன்ட்ட வாதாட அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அவங்க அக்கா வந்தா என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாமே ரசிகர்கள் ஒரு சில யூகமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமருதீன் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா கண்டிப்பா அவங்களோட அக்கா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்தவங்க பாருக்கிட்ட எந்த அளவுக்கு வந்துட்டு பேசுறாங்களோ, அதே அளவுக்கு அரோரா கிட்டயும் பேசுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அரோரா அவர்கள் வந்து பாரு மாரி பொசசிவ் ஆனதில்ல. கமருதீன் ஏதாவது தப்பு பண்ணா அத கேட்காம இருந்ததில்ல. என்ன பண்ணாலுமே அரோரா வந்து கமருதீன அஸ் அ ஃப்ரெண்டா அவங்க ரொம்பவே சூப்பரா வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பாருக்கிட்ட நீ இப்படிலாம் இருன்னு சொன்னதுமே வந்து அரோரா தான். ஆனா அதுக்கப்புறம் கமருதீன் தான் பாருக்காக அரோராவ பிரிஞ்சு போயிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கமருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க. "நீ ஏன் வந்துட்டு அரோராவ பிரிஞ்சு போன?" அப்படின்னு கமருதீன்ட்ட கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் அரோராட்ட போயிட்டு அதிக நேரம் செலவிடவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அரோரா அவர்கள் அந்த அளவுக்கு கமருதீனுக்கு நெறைய நல்லது பண்ணியிருக்காங்க. "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து என் தம்பிய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் நெறைய இடத்துல அவன் உங்கள ஹர்ட் பண்ணியிருந்தான். அதெல்லாம் தாண்டி நீங்க கமருதீனுக்கு ஆதரவா நின்னு இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் உங்கள கஷ்டப்படுத்துனதுக்கு சாரின்னு கேட்கறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் எப்படி மாறும் அப்படின்னா, கமருதீன் அவர்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாரு. ஸோ அரோரா தான் நமக்கு நல்லது நினைச்சிருக்கா அப்படின்னு. ஏற்கனவே கமருதீனுக்கும் பாரிக்கும் ஒரு சில இஷ்யூ போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அவரு நோட்டீஸ் பண்ணாருன்னா, அதாவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருவ விட அரோராக்கு நெறைய முக்கியத்துவம் தந்திருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சாரு அப்படின்னா, கண்டிப்பா அவரு அதுக்கப்புறம் அரோரா கிட்ட தான் நல்ல க்ளோஸா இருப்பாரு. ஏற்கனவே பாருவுக்கு வந்து அரோரா கிட்ட பேசினாலே பிடிக்காது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பா பாருக்கும் இவருக்குமே கிளாஷ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு. இது வேற மாரி மாறுறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இதெல்லாம் கமருதீன் ஃபேமிலி வந்தா கேட்பாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஃப்ரீஸ் டாஸ்க்ல இப்ப கானா வினோத் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. குறிப்பா அவங்களோட ஒய்ஃப் பாக்கியா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நீங்க தான் அந்த பாக்கியாவா? அவர் உள்ள வந்ததுலேருந்து பாக்கியா படம்லாம் பாடுனாங்க அப்படின்னு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கானா வினோத் அவர்கள தனியா கூட்டி போயிட்டு அவங்க ரொம்ப சூப்பரா ஒரு அட்வைஸ் குடுத்திருந்தாங்க. ஏன் எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்க? ஒரு விஷயம் சொன்னா அத ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க? அப்படிங்கிறத அவரோட பாணியிலேயே சொன்னாங்க. அதாவது ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, "அப்பலாம் நான் பண்ணலையே, அதெல்லாம் நான் பண்ணலையேன்னு" அவர் மறுபடியும் பேசினாரு. இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அத ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க அத தாண்டி எகிறிட்டு இருக்கீங்க. இதனால தான் உங்களுக்கு வந்து மைனஸா இருக்கு. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அத கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. கானா வினோத் அவர்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் இது மட்டும் தான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் குறைச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த சீசன்ல அவருக்கு இன்னும் நெறைய ரசிகர்கள் வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கரெக்ட்டா டியூன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்த 3 வாரத்துல அதுவுமே ப்ராப்பரா போணுச்சு அப்படின்னா, இந்த சீசனோட டைட்டில் அடிக்க கூட அவருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கானா வினோத் டைட்டில் அடிப்பாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.